அக்கா இப்போ அதாவது உங்கள் எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை, மறுபடியும் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பண்ணிக்க மாட்டீங்க? அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பெல்லாம் தர மாட்டீங்க? வாய்ப்பில்லை இல்லை. ஏன்னா அவங்க போயிட்டாங்க, போனவங்க திரும்பி வந்தால் நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்? இன்னொரு நாள் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? சரி, அது அவங்களுக்குள்ள நடந்த ப்ராப்ளம் பொறுத்து இருக்கு. சரி. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா? பசங்க தான் ஆல்வேஸ். எப்படி சொல்றீங்க? பசங்க தான். பசங்க தான் ஆல்வேஸ் கெத்து. ஏன்னு கேட்டால் பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எங்கூட நான் இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோன்னா வைங்களேன், இதே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து என்னோட கண்டினியூ ஆகும். பொண்ணுங்கன்னா அங்கே போயிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், அதை மறந்துடுவாங்க. அது மாதிரி என்னோட இது. சரி, சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஏமாத்திட்டு போயிட்டு திருப்பி வந்தா இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல எதுவும் தப்பே இல்லை. ஏத்துப்பீங்க நீங்க? So, ஏத்துப்பீங்களா? சரி. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா? பசங்க ஜி. பசங்க தான். ஆமா. விட்டுட்டு போயிட்டு திருப்பி வராங்களா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். ஏற்றுக்க மாட்டீங்க? சரி ப்ரோ. ப்ரோ இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா? ஃப்ரெண்ட்ஷிப்னாலே கெத்து தான் ப்ரோ. ஏதோ ஒன்று தான் ப்ரோ சொல்லணும், வாழ்த்த கூட. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெத்து ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி இருக்கும். யார் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டாக இருக்கும், கெத்தாக இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும்னா பசங்க நான் பையன் ப்ரோ, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெத்தாக இருக்கும். சரி ப்ரோ. ப்ரோ எனக்கு எக்ஸே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் இல்லை ப்ரோ, இமேஜின் பண்ணிக்கோங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, மறுபடியும் வராங்க உங்களை தேடி, அப்செப்ட் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டோம் ப்ரோ. பண்ண மாட்டீங்க, ஏற்றுக்க மாட்டீங்க? சரி ப்ரோ. ப்ரோ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா? வாய்ஸ் தான் ப்ரோ எப்பவுமே கெத்து. பசங்க தான் எப்பவுமே கெத்து. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? பசங்க நாங்கள் எந்த டைமில் எங்கே வேணாலும் ஜாலியாக சுற்றலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ்க்கு அப்படி இருக்காது, நாங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவோம். கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். ஏற்றுக்குவீங்க? ஏன் ப்ரோ? அது ஏன்னா நான் உண்மையாக தான் இருக்கேன், அவள் பொய்யா இருந்துட்டு போயிருந்தாலும் நான் உண்மையாக தான் இருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். சரி ப்ரோ. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா ப்ரோ? பசங்க தான். பசங்க தான். எப்படி சொல்கிறீங்க பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெத்து? இப்போது பொண்ணுங்கன்னா எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வெளியே போக முடியாது, பசங்கன்னா எங்கேனாலும் கூப்பிட்டு வெளியே போகலாம். எங்கனாலும் கூப்பிட்டு வெளியே போயிடலாம். இல்லைப்பா, ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்க மாட்டீங்க? சரி ஓகேண்ணா. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தாண்ணா? கெத்தா அப்படிங்கிற சொல்ல முடியாது. இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட என்னன்னா, இப்போ 10 பசங்க சேர்ந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க, 2 பொண்ணுங்களை ஒரு ரூமில் விட்டோம்னா அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் பஞ்சாயத்து தான் ஆகும். பஞ்சாயத்தாயிரம். இல்லைங்க ப்ரோ, கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்க, ஸோ நீ அவ்வளோதான், அதோட லைஃப் முடிஞ்சிடாது, நீ புது லைஃப்பை தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு கான்செப்டுக்காக. ஆனால் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தாண்ணா? பசங்க தான் ஆல்மோஸ்ட். ஏன் எப்படி பசங்க? எப்போனாலும் என்ன பிரச்சனைனாலும் கெத்தாக வருவானுங்க, கெத்தாக எதுனாலும் பண்ணி தருவானுங்க. இதை கேர்ள்ஸை வந்து அவ்வளோ நம்ப முடியாது. ஸோ ஆல்வேஸ் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட். டிபெண்ட்ஸ் அதுவும். ஏன்னா விட்டுட்டு போனது அப்படிங்கிறது ஏதாவது வேலிட் ரீசனுக்காக தான் இருக்கும். திருப்பி வராங்கங்கிற போது மேபி அந்த ஸ்பார்க் அப்படியே இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஸ்பார்க் இல்லை அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. டிபெண்ட்ஸ் தான் அதுவுமே. எல்லாமே எதுவுமே வந்து நீங்கள் கன்க்ளூடே பண்ண முடியாது, இன்னதுன்னு கிடையாது. எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான். நீங்கள் இதுதானே எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. எக்ஸு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை ஃபீலிங்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் போயிருக்கலாம், திருப்பி அவங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருந்ததுன்னா சேரும், உங்களுக்கும் போயிடுச்சு அவங்களுக்கும் போயிடுச்சு அப்படின்னா சேராது. ஸோ டிபெண்ட்ஸ் தான். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெத்தா? நம்ம கேங்க டிஃபரென்ஸ் சொல்லக்கூடாது. நான் இதுவும் டிபெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்க வரைக்கும் எனக்கு இவன் தான் இருக்கான், இவனும் இன்னொரு 4 பேர் தான் இருக்கான், எல்லாமே பசங்க தான். பொண்ணுங்களே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இதில் எதுனா பெஸ்ட்டு? ரெண்டில் எது பெஸ்ட்? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த கை பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊர் சுற்றுறது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பசங்க தான். பொண்ணுங்களோடனா அது நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம், வெளியே இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா சுத்த முடியாது. ஸோ அந்த டைப்பில் அது ஷேர் பண்ணுறதுங்கிற போது பசங்கக்கிட்ட ஒரு லெவல் வரைக்கும் பண்ண முடியும், பொண்ணுங்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு சென்சிட்டிவான விஷயங்களை பசங்ககிட்ட சொல்கிறத விட பொண்ணுங்கிட்ட சொல்கிறது ஈஸி. ஸோ அதே மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பசங்க ஃப்ரெண்டாக இருந்து பார்த்துருக்கேன், பொண்ணுங்களும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்து பார்த்துருக்கேன். நடுவில் ஏமாற்றிட்டு போனவனையும் பார்த்துருக்கேன். யார் அது? பொண்ணுங்களை நடுவில் இன்னொரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டு போனதையும் பார்த்துருக்கேன். அதுவும் டிபெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் பட் பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் ட்ராமா எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதுவும் பார்த்தனால சொல்கிறேன். அது வந்து நான் கன்க்ளூட் பண்ணல. பசங்கக்கிட்ட ட்ராமா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான்னா இதுதான், சண்டைனா சண்டை, பேசுறதுனா பேசிடுவோம், உள்ளது வச்சுக்க மாட்டோம்.
டிபெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் டிபெண்ட்ஸ் தான். அதெல்லாம் நடக்கிற காரியமா அதெல்லாம் நடக்கிற காரியமா அதெல்லாம் நடக்காது. நடந்தா வந்து அப்ப எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம இங்க ஒருத்தன் இது இந்த சைடு வந்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் இங்க இருக்காப்ல கேக்குறீங்க. ஆனா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டா பசங்க தாங்க நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஷிப்னாலே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பசங்க கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும், பொண்ணுங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீடம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கும் பசங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்து எப்பயுமே. ஏன் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றீங்க? நாம இப்போ எப்படின்னா ஒரு பாண்டிங் எப்பயுமே இருக்கும். இப்போ நான் டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி ஏதாச்சுன்னா வந்து பசங்களை கூப்பிட்டா வருவாங்க. பொண்ணுங்கன்னா வந்து அவங்க சர்க்கிளே வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே கேட்கறதான இந்த மாதிரி. சரிண்ணா ப்ரோ, இப்போ இந்த பப்ளிக்ல நிறைய இதெல்லாம் பண்றாங்க, ஸ்ப்ளிட் பண்றாங்க, அதாவது நிறைய இந்த மாதிரி பப்ளிக் ஏரியா நிறைய பண்றாங்க. அது எப்படி ப்ரோ தடுக்க முடியும்? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அது வந்து அவேர்னஸ் வேணும், ஒவ்வொருத்தருக்கு அவேர்னஸ். ஸ்கூல்லேருந்தே அது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அவேர்னஸ் கொடுத்தாதான் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ் கொடுத்தா மாறிடுவாங்க. ஆமாம் ப்ரோ, ஒருத்தருக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் சொன்னீங்க இப்போ ஸ்கூல்லேயே டஸ்ட்பின் இருக்குது, எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க. எங்கேயுமே டஸ்ட்பின் இல்லை, குப்பையெல்லாம் அப்படி தூக்கி வீசிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்க முடியும், கீழே தூக்கி வீசிடுவாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக இருந்துட்டா போதும் ப்ரோ. நீ என்னன்னா இப்போ எல்லாமே ஒரு சோம்பேறித்தனம் தான். சரிங்க, பார்க்குறப்ப டஸ்ட்பினில் போடுறது, பார்க்காதப்போ கீழே போடுறது, அந்த மாதிரி நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எடுத்து போடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது மீன்ஸ் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம். அப்படி அதுக்கும் மீறி அவங்க இது பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை இந்த ஃபைன்லாம் போட்டால் ரெடி ஆகுமா? ஃபைன் மேபி ஃபைன்லாம் போட்டால் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அது எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு கேம்ப் வச்சு நடத்தி அப்படி அவேர்னஸ் கொடுக்கலாம். இல்லை ஒவ்வொரு வில்லேஜாக போய் நோட்டீஸ் கொடுக்கலாம். இல்லை நோட்டீஸ் ஒட்டுறது மூலமாக பண்ணலாம். தடுக்கலான்னா என்ன, நம்ம மேக்ஸிமம் எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம அவேர்னஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இடத்துல குப்பையாக இருக்கிறனால தான் குப்பையாக போடுறாங்க. அதே அந்த இடம் க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம யாருமே சரி அந்த இடத்துல போக மாட்டோம்ல. ஸோ அதான் விஷயம். ஸோ அதான் இப்போ படித்தவங்களும் குப்பையை ரோட்டில் தான் கொட்டுறாங்க, படிக்காதவங்களும் ரோட்டில் தான் கொட்டுறாங்க. ஸோ படித்தவங்களே அந்த மாதிரி பண்ணும்போது தான் இப்போ படிக்காதவங்களும் கீழே கொட்டுறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டை இப்போ சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம ஏரியா நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம். ஸோ குப்பையை வந்து குப்பைத்தொட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இடமும் கிளியராக இருக்கும். ஸோ அந்த வழியில் போகும்போது கூட உங்களுக்கு ஸ்மெல் அடிக்காது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தடுக்கணும். என்னென்ன பண்ணால் தடுக்கலாம்? முடிக்கிறோம். என்னென்ன பண்ணால் தடுக்கலாம்? பனிஷ்மெண்ட்ஸ் தான், வேறு எந்த வழியும் கிடையாது. டிஸ்போஸ் பண்ணுற மெத்தட்ஸை மாற்றணும். மேபி எப்படி சொல்கிறேன், இதெல்லாம் செல்ஃப் அவேர்னஸ் தான் ப்ரோ. நம்ம என்ன பண்ணாலும் அவங்கவுங்களா திருந்தினா தான் உண்டு. ஆஸ் அ சொசைட்டி இது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிக்ட் இது பனிஷ்மெண்ட்ஸ் கொஞ்சம் சிவியர் பண்ணலாம். நிறைய பேர்த்த கொஞ்சம் செக்யூரிட்டிக்கு போடலாம். அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட் என்ன தான் பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே அதை ரெகுலேட் பண்ண முடியாது. அவனா சொந்தமாக திருந்தா தான் உண்டு. ஸோ கொஞ்சம் சினிமாவில் வந்து இந்த க்ளோரிஃபிகேஷன்லாம் கம்மியாக பண்ணலாம். குப்பை தூக்கி வெளியே போகிறது, காரி துப்புறது, எல்லாத்தையும் க்ளோரிஃபை பண்ணி காட்டாமல், மீடியாவிலேயும் அதே மாதிரி க்ளோரிஃபை பண்ணி காட்டாமல் இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணால் மேபி எல்லோரும் மாற சான்ஸ். மாறிடுவாங்க. யாரும் மாறலாம் மாட்டாங்க, சான்ஸ் இருக்குது. எல்லாமே டைம் ஆகும், பொறுமையாக தான். தடுக்கணும்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பின்னு வச்சு கரெக்டாக நம்ம ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு மாதிரி ரேலி மாதிரியோ இல்லை ஏதாவது போஸ்ட் மாதிரியோ கொண்டு வந்து அப்படியே இந்த மாதிரி டைமில் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அப்படியே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருங்க, இந்த கோவிட் டைமில் வந்து கரெக்டாக அவேர்னஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி நாமளாக ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுக்கு நிறைய பேஜஸ்லாம் இருக்குது. அந்த பெரிய பெரிய பேஜஸில் சொன்னாங்கன்னா இப்போ எல்லாருமே கண்டிப்பாக ஒபே பண்ணுவாங்க. அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அதை ஃபாலோவும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் போஸ்ட் ஓட்டலாம். ப்ளஸ் அவேர்னஸ் எப்போயாவது டீம் வச்சு பண்ணலாம். அது மாதிரி போலீஸ் நிறைய அவேர்னஸ் பண்ணலாம். பப்ளிக் அவங்களாவே அவேர்னஸ் ஆகலாம். நிறைய ஆடில் வந்து அவேர்னஸ் ஆடாக கொடுத்தா மாறிடுவாங்க. யா ப்ரோ, எல்லாமே சேஞ்ச் ஆகும். தேங்க்ஸ் ப்ரோ.